இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகிற புயலுக்கு பெயர் வைக்கிற பொறுப்பு இந்தியா, பங்களாதேஷ், ஈரான், மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, UAE மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள்கிட்ட இருக்கு. இவங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய புயல்களுக்கு என்ன பெயர் வைக்கலான்னு ஒரு லிஸ்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இருந்து அப்ரூவ் ஆகிற பெயர் தான் புயலோட பெயராக வைப்பாங்க. ஒவ்வொரு நாடும் தங்களோட கலாச்சாரம், மொழி மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் விதமாகவும் பெயரிடும் நடைமுறையில் பன்முகத்தன்மையை உறுதி செய்யும் வகையிலும் பெயர்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ உருவாகி இருக்க புயலுக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபெஞ்சல்ங்கிற பெயரை சூட்டி இருக்காங்க. இந்த பெயரை சவுதி அரேபியா தான் கொடுத்துருக்காங்க. அரபிக் மொழியை சேர்ந்தது. புயலுக்கான பெயர் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கணும், வானிலை சார்ந்ததா அல்லது பகுதி சார்ந்ததா இருக்கணும், ஜென்ரல் நியூட்ரலாகவும் யாரையும் புண்படுத்தாத விதமாகவும் இருக்கணும், ஏற்கனவே வைக்கப்பட்ட பெயராக இருக்கக்கூடாது. இதெல்லாம் சில கண்டிஷன்ஸ். வெவ்வேறு நாடுகளோட வானிலை மையங்கள் எளிதாக தகவல் பரிமாறிக்கவும் மக்களுக்கு புயல் பற்றின தகவல் தெரிவிக்கவும் இதுபோல் 1950களில் வட அட்லாண்டிக் பகுதியில் பெயர் வைக்கிற நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கு பின்ன உலகம் முழுசும் இதை கடைபிடிக்க தொடங்கினாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்த நடைமுறை 2004ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. ஃபெஞ்சலுக்கு அடுத்து வர புயலுக்கு பெயர் என்ன தெரியுமா? சக்தி. இந்த பெயரை இலங்கை நாடு தந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா தாய்லாந்து நாடு முன்மொழிஞ்சிருக்க மோந்தாங்கிற பெயரை வைப்பாங்க.